ஹலோ மக்களே, வணக்கம். நெடுஞ்சாலை நாயகன் ஆரி அவர்கள் ரீசண்டாக கொடுத்திருந்த ப்ரெஸ் மீட்டில் அவர்கிட்ட விஜய் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விஜய் அவரோட மனைவி அவர்கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு தெளிவான ரிப்ளைவாக அவர் கொடுத்துருப்பாரு. எல்லாம் கேள்வி கேட்டவங்க எல்லாம் ஒரு கான்ட்ரவர்சியலான பதிலை சொல்லுவார். அதை வச்சு இன்னும் நியூஸை டெவலப் பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோஸை வச்சுக்கிட்டு இதுதான் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு வியூஸுக்காக எல்லாருமே அந்த கிளிப்பிங்ஸை கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியே க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இவர் ஒரு வித்தியாசமான ரிப்ளையை கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டார். அப்படி என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு திரைத்துறையிலேருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும். இது வரைக்கும் அவங்களுக்கு பின்னாடி இருந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே அவங்க பொது வழியில் வெளியிடத்தான் செய்வாங்க. அதை எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வரணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யாருடைய பாத்ரூமையும் யாருடைய பெட்ரூமையும் எட்டி பார்க்குறது அவ்வளோ நாகரிகமாக இருக்காதுங்க. அவங்கவுங்க குடும்பத்தை பற்றின பிரச்சனை அவங்கவுங்க சால்வ் பண்ணிக்குவாங்க. அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி டீட்டெயிலாக யாருமே பேச தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறமாச்சும் தளபதி விஜய் சங்கீதா அவர்களுடைய பிரச்சனையை வலைதளத்தில் ஊதி பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிசுகிசு எழுதுறதுக்குன்னே சுற்றிக்கிட்டு இருக்க கூட்டம் திருந்தி வெறும் ஃபோட்டோஸையும் வச்சுக்கிட்டு அதை டெவலப் பண்ணி அவங்களுக்கான வியூஸையும் அவங்களுக்கான லைக்ஸையும் அவங்க சேனலுக்கான மானிட்டைசேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தவறான எண்ணத்தில் வீடியோ பதிவிடாமல் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பதிவு இடணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட ஒப்பீனியனாக இருக்குது. ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.